நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். குருடருக்கு பார்வை கொடுத்தவர், செவிடரை கேட்க வைத்தவர், தொழு நோயாளிகளை தன்னுடைய பரிசுத்த கரங்களாலே தொட்டு குணப்படுத்தியவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் கொடுக்க, வாழ்வு கொடுக்க நமக்காக காத்திருக்கின்றார். அவளுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவளுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். எரேமியா புத்தகம் 31:13 தேவன் சொல்லுகிறார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலக மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும். நம்முடைய துன்பங்களை, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்ற விரும்புகிற தேவன் இதோ நம்மோடு இருக்கிறார். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம், என் தலைவரே நான் நம்புகிறேன், என் உயிர் உமக்காகவே வாழ்கிறது, எனக்கு உடல்நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர். இதோ என் கசப்பிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர், மனம் கனிந்து அழுவின் குளிரிருந்து என் உயிரை காத்தீர், என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை விட்டார், அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நினைவு செய்கிறேன். இந்த போலியா கொலோசியர்கள் புத்தகம் 1:24 வாசிக்கின்றோம். நம்முடைய துன்பங்களை, நம்முடைய துக்கங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிற ஆண்டவர் உற்று நோக்குவோம். இந்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அன்று 12 ஆண்டுகளாக பெரும் பாடுபட்ட அந்த பெண்மணிக்கு உடல்நலத்தை கொடுத்த ஆண்டவர், 12 வயது அந்த சிறுமிக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஆண்டவர் இது நாம் இருக்கிற இடத்துல நமக்கு உடல்நலத்தை, உள்ள நலத்தை, ஆண் நலத்தை, உயிர் பிச்சை கொடுக்க இருக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை சந்திக்க இருக்கிறார், ஆண்டவர் உங்களை தொட இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல என் தேவன் என்னை தொடுகிறார், என்னுடைய துக்கங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில தாழ்ந்து பணிந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து பக்தியோடு அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை என்று உரிமையோடு சொல்லலாமா? பக்தியோடு பாடுவோம். தேவன் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடத்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன். அன்பின்
தேவன கருணையிலே. அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீ எமை மீட்டீர். பொற்புடன் அப்ப ரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவரானே. அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்ப ரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்மை எம்பி எமை நீராட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் இமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ்த்து அவையில் யாவரும் வாழ தையபுரிவீர், தையபுரிவீர், தையபுரிவீர். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கை ஊட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாள் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தீயோலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9 முதல் 13 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். கொடைகள் எல்லாம் மிகப்பெரிய கொடை தூய ஆவி. நன்மை தீமை பகுத்தறிய தேவையானது தூய ஆவியாரின் ஞானம். நீதியோடு வாழ, நீதி வழங்க தேவை ஞானம் நிறைந்த உள்ளம். ஒப்பற்ற இந்த கொடைக்கு முன்னால் செல்வமும் பொன்னும் உடல்நலமும் ஒன்றுமே இல்லை. ஞானத்தின் ஆவியை ஒருவன் இறைவனிடமிருந்து பெறுகிற பொழுது எல்லா நலன்களும் அவன் பெறுகிறான். சாலமோன் ஞானம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கின்றோம். ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன, அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. ஆண்டவர் சாலமோனுக்கு கனவிலே தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது ஞானம் மட்டும் கேட்டார் சாலமோன். சாலமோனின் வேண்டுதல் ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. ஞானத்தை மட்டுமல்ல, சாலமோன் கேளாத செல்வத்தையும் புகழையும் இறைவன் சாலமோனுக்கு கொடுத்தார். உனக்கு நிகரான, உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இனிமேல் இருக்க போவதும் இல்லை. ஞானத்தின் ஆவி சாலமோனில் குடிகொண்டார். இந்த நேரம் நாம் சாலமோனை போல ஞானத்தை கேட்கலாம். ஆவியானவர் நமக்கு ஞானத்தோடு சேர்த்து செல்வத்தையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க இருக்கிறார். இது இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, ஆவியானவருடைய பிரசனத்தில் தூய ஆவியானுடைய கொடைக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே, இந்த ஜூலை மாதம் முழுவதையும் நற்கருணை ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆவியானுடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஜூன் மாதம் 30ஆம் தேதியோடு இந்த ஊரடங்கு ஒரு முடிவுக்கு வரும் என்று நாம்
கனவு கண்டு கொண்டிருந்தாலும் கூட மறுபடியும் இந்த ஊரடங்கு மேலும் அறிவிக்கப்பட்டு நாம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது எப்படி இருந்தாலும் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். ஆவியானவர் நம்மை இந்த நாட்களில் வழி நடத்தட்டும். ஆவியானவர் எது நல்லது எது கெட்டது நாம் எதை செய்யணும் ஆவியானவர் நம்மை வழிநடத்த சிறப்பாக செபிக்க இருக்கிறோம். அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்பும் அப்பா. தீனாவாய் வாருமப்பா, நாங்கள் தீப்பற்றி எரிந்திடட்டும். அபிஷேகம் இறங்கிடட்டும், நிரும்பி வழிந்திடட்டும். தூய இரத்தம் அபிஷேகம் என்னை கழுவிடட்டும். தீமையெல்லாம் அகற்றிடட்டும், நன்மையாக மாறிடட்டும். சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடுமப்பா. எரியும் நெருப்பாக என்னில் இறங்குமப்பா. அக்கினியே, தெய்வ அக்கினியே என்ற பாடலை பாடி இன்றைய நாளிலும் வரக்கூடிய மாதம் முழுவதும் ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக பக்தியோடு ஜெபிக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். அக்கினியே, தெய்வ அக்கினியே, என்னை நிரப்புமப்பா. இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்புமப்பா. இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்புமப்பா. இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்புமப்பா. இன்று என்னை நிரப்புமப்பா. தீனாவாய் வாருமப்பா, நாங்கள் தீப்பற்றி எரிந்திடட்டும். அபிஷேகம் இறங்கிடட்டும், நிரம்பி வழிந்திடட்டும். இந்த நேரத்துல அபிஷேகத்தால நிரப்பப்பட, அபிஷேகத்தால நான் நிரப்பப்பட்டு ஆவியாண்டி உதவுதலால அப்படியே அபிஷேகத்தை பெற்றிட நம்பிக்கூட்டு செபிக்க நேரம். தீனாவாய் வாருமப்பா, நாங்கள் தீப்பற்றி எரிந்திடட்டும். அன்று பெந்தகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் மீது தீனாவாய் இறங்கி வந்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மீது இறங்கி வருகிறார். அப்படி அபிஷேகத்தால் நிரப்புகிறார். தீனாவாய் வாருமப்பா, நாங்கள் தீப்பற்றி எரிந்திடட்டும். 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 சேர்ந்து பாடுவோம். அக்கினியே, அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்புமப்பா. இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்புமப்பா. இன்று என்னை நிரப்புமப்பா. அபிஷேகம் இறங்கிடட்டும், நிரம்பி வழிந்திடட்டும். அபிஷேகத்தால ஆவியானவர் நம்மை நிரப்புகிற நேரம், நம்ம ஒவ்வொருவரும் அப்படி அபிஷேகத்தால நிரம்பி வழிகிற நேரம். ஆவியானவர் இதோ நீங்கள் இருக்கிற இடத்துல ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஆட்கொள்ளுகிறார். அப்படி அபிஷேகத்தால நம்மை நிரப்புகிறார். அபிஷேகம் இறங்கிடட்டும், நிரம்பி வழிந்திடட்டும். அபிஷேகம் இறங்கிடட்டும்,
நிரம்பி வழிந்திடட்டும், அபிஷேகம் இறங்கிடட்டும், நிரம்பி வழிந்திடட்டும், அபிஷேகம் இறங்கிடட்டும், நிரம்பி வழிந்திடட்டும். சத்தமாக அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. சத்தமாக அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. தீமையெல்லாம் அகன்றிடட்டும், நன்மையாக மாறிடட்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சாத்தானுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்று நம்மை விட்டு போகட்டும், தீமையெல்லாம் நம்மை விட்டு அகன்றிடட்டும். நாம் தொடுகிற காரியங்கள் எல்லாமே துலங்கட்டும், நன்மையா மாறட்டும். ஆவியானவர் நம்மை தன்னுடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறார், அவருடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறார். தீமையெல்லாம் அகன்றிடட்டும், நன்மையாக மாறிடட்டும். தீமையெல்லாம் அகன்றிடட்டும், நன்மையாக மாறிடட்டும். தீமையெல்லாம் அகற்றிடட்டும், நன்மையாக மாறிடட்டும். தீமையெல்லாம் அகன்றிடட்டும், நன்மையாக மாறிடட்டும். தீமையெல்லாம் அகற்றிடட்டும், நன்மையாக மாறிடட்டும். அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடுமையா, சாத்தானின் தந்திரங்களை, சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்து போடுமையா. ஆவியான நேரத்துல ஒவ்வொருவரையும் அப்படி அபிஷேகத்தால் நிரப்புகிறார். சாத்தானின் அந்த தந்திரங்களை முறியெடுக்கிறார், நம்மை நிரப்புகிறார், அப்படி வல்லமையால் நிரப்புகிறார். சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடுமையா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடுமையா. சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடுமையா. சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடுமையா. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, சத்தமாக இன்று என்னை நிரப்பும் அப்பா. கரங்கள் தட்டி பாடும். அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா, எரியும் நெருப்பாக என்னில், என்னுடைய குடும்பத்தில் இறங்கும் அப்பா. இது ஆவியானவர் நம் மீது இறங்குகிறார், நிரப்புகிறார், தொடுகிறார். ஆவியானுடைய அபிஷேகம் நம் மீது இறங்குகிறது. அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா, என்னில் இறங்கும் அப்பா. எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா, எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா. எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா, எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா. கரங்களை மிக வைத்து பாடுவோம். அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. சத்தமாக அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பும் அப்பா,
நிரப்பும் அப்பா. அக்கினி தூணாக மேக ஸ்தம்பமாக வழிநடத்த வாருமையா. நாங்கள் வெற்றி கூடி நாட்டிடணும். எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் வெற்றி அடையணும். ஆவியானவரே இறங்கி வாருங்க. ஆவியானவரே இறங்கி வாருங்க. ஆவியானவரே அக்கினி தூணாக மேக ஸ்தம்பமாக இறங்கி வாருங்க. ஆவியானவர் நம் மீது இறங்கி வருகிறார், நிரப்புகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார். ஆவியானவர் இதோ நம்மை தொடுகிற நேரம், அபிஷேகத்தால் நிரப்புகிற நேரம். அக்கினி தூணாக மேக ஸ்தம்பமாக, அக்கினி தூணாக மேக ஸ்தம்பமாக, அக்கினி தூணாக மேக ஸ்தம்பமாக, அக்கினி தூணாக மேக ஸ்தம்பமாக. சத்தமாக அக்கினியே எல்லாரும் அக்கினி. ஆவியானவரே ஆவியானவர் இறங்கி வாருங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஆவியானவரே அபிஷேகத்தை நிரப்புங்க. ஆவியானவரே அன்று அந்த நாளிலே ஆவியானவர் அந்த சீடர்கள் மீது அன்னை மரியாள் மீது மேக ஸ்தம்பமாக தீ எரியும் தீ நாக்காக இறங்கி வந்து நிரப்பியது போல இதோ நீங்கள் இருக்கிற இடத்துல ஆவியானவர்களை நிரப்புகிறார். ஆவியானவர் நிரப்புகிறார். நேரம் அபிஷேகத்தின் நேரம். தொடுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே தொடுங்க, 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 தொடுங்க. எல்லாரையும் தொடுகிறார். நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல தேவன் தொடுகிறார். இதோ ஆவியானவர் நிரப்புகிறார், நிரப்புகிறார், வல்லமையால் நிரப்புகிறார். தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஆவியானவரே தொடுங்க, தொடுங்க, எல்லாரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. அபிஷேகம் கிடைக்கட்டும், அபிஷேகம் கிடைக்கட்டும். எல்லாரும் தொடுங்க, அபிஷேகத்தை நிரப்புங்க. தொடுங்க, தொடுங்க. ஆவியானவரே ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் நிரப்புங்க. ஆவியின் கொடைகளால கண்ணிகளை நிரப்புங்க. தொடுங்க, தொடுங்க. ஏதோ ஆவியானவர் தொடுகிறார், 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 தொடுகிறார். என்னை நிரப்பும் அப்பா, இது என்னை நிரப்பும் அப்பா. இந்த நேரம் அபிஷேகத்து நேரம். ஆண்டவர் ஒவ்வொருக்கும் உடல் உள்ள நலனை கொடுக்க விரும்புகிறார். இது இந்த நாட்களிலே கொரோனா தொற்றினுடைய தாக்கம், குறிப்பாக இந்த கொள்ளை நோய் நாம் இருக்கிற நம்முடைய சூழலை விட்டு போகாதா என்று ஒவ்வொரு நாள் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை காலம்தான் காத்திருப்பது, இதற்கு ஒரு விடுவே இல்லையா என்று நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் புதிய தொற்றுநோயாளர்களாக உருவாக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நமக்குள் ஒரு பயம் இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவரிடம் சொல்லுவோம், உரிமையோடு சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க பார்த்துங்க. அன்று அந்த தொழுகை கூட தலைவன் யாயிர் வந்து என்னுடைய மகள் உடல்நலமற்று இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவருடைய பணியால் வந்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஈசாண்டர் சொல்லுகிறார், எது இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. அவர் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே அவருடைய மகள் பிழைத்து கொண்டார் என்ற ஒரு நல்ல செய்தி அவருக்கு கிடைக்கிறது. அன்புக்குள்ளே இந்த நேரம் நம் ஆண்டவர் முழுமையாக நம்பினோம்னா ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணி, நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று நம்பினாள். பின்தொடர்ந்தால், தொட்டால், நலம் பெற்றாள். அந்த தொழுகை கூட தலைவனைப் போல 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணியைப் போல நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்பற்றுவோம். இது இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அபிஷேகத்தால் நிரப்ப இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். உன் கூட இருக்கிறவங்க உன்னை தூக்கி எறியலாம். உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை எந்த ஒரு சூழலும் கைவிட மாட்டார்.
என்றுமே கைவிடாத ஆண்டவர். இந்த உலகம் உன்னை வெறுக்கலாம், உன் கூட பிறந்தவங்க உன்னை தூக்கி எறியலாம். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். உன்னை படைத்தவரோ ஒருபோதும் கைவிட மாட்டார். உன்னை படைத்தவரோ ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ, புலம்ப வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம். என் மகனே நீ புலம்ப வேண்டாம். நண்பர்கள் எல்லாம் கைவிட்டார், பந்தமும் பாசமும் உன்னை பிரிந்திட்டாலும் இந்த தேவன் உன் தந்தை, உன் அப்பா, உயிர் தந்தவர், வாழ்வு வந்தவர் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நீ கஷ்டப்படுகிற வேளையில, துன்பப்படுகிற வேளையில உன்னை தன் தோள் மேல் சுமந்து செல்லுகிற தேவன், வாழ்வொடுக்கிற தேவன், வழிகாட்டுகிற தேவன், உன்னை தன் தோள் மேல் சுமந்து செல்லும் ஆண்டவர் இதோ இருக்கிறார். நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாலும், பந்தமும் பாசமும் பிரிந்திட்டாலும், நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாலும், பந்தமும் பாசமும் பிரிந்திட்டாலும், பரமபிதா உன்னை கைவிடாரே, பரமபிதா உன்னை கைவிடாரே. தோளில் சுமந்து காத்திடுவாரே, தோளில் சுமந்து காத்திடுவாரே. கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம் நீ, புலம்ப வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம். என் மகனே நீ கலங்க வேண்டாம், என் மகளே நீ
புலம்ப வேண்டாம். தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும், சொந்த பந்தம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் உன்னை தூக்கி எறிந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை உன்னை கைவிடாத தேவன் இதோ இருக்கிறார். உன்னை அறிந்து வைத்திருக்கிற தேவன். நான் உன்னை என் உள்ளம் கையிலே புரித்து வைத்திருக்க என்று சொன்னவர் இதோ இருக்கிறார். இனி நற்செய்தி வாசகத்திலே தொழுகை கூட தலைவன் ஈஸ்வர வந்து என்னுடைய மகள் உடல்நலமற்றிருக்கிறாள் என்று சொன்ன பொழுது ஈசாண்டவர் நான் வந்து சுகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவன் செல்வதற்கு முன்பாகவே வழியிலே அவருடைய பணியாளர் வந்து மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு நீ எதை இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என்று சொல்லுகிற பொழுது அந்த தொழுகை கூட தலைவன் யாயிர் இயேசுவின் வார்த்தைகளை நம்பி தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகிற பொழுது அவர் செல்வதற்கு முன்பாகவே அவருக்கு அவருடைய மகளுக்கு சுகம் கிடைத்தது, உயிர் கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கிற இடத்துல பல்வேறு விதமான துன்ப துயரங்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் தாங்கி ஆண்டவனுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? நம்முடைய உற்றார் உறவுகள், நண்பர்கள், ஏன் கணவன் மனைவி, இப்படி நம்முடைய உறவுகள் வெளியிடங்கள் இருக்கலாம். இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த கொரோனா தொற்று நோயினால் பயத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தோடு சேர முடியாத நிலையில் இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல அமர்ந்தவாறு ஜெபிங்க. அந்த தொழுகை கூட தலைவன் எப்படி ஆண்டவரை தேடி வந்தார், அதே போல நாம ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நேரத்தில் அற்புத அதிர்ஷ்டம் நடக்கட்டும். நான் அங்க போக தேவையில்லை, ஆனா நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு அற்புத அதிர்ஷ்டம் நடக்கும், என்னுடைய கணவருக்கு அற்புத அதிர்ஷ்டம் நடக்கும். தொடுங்க ஆண்டவரே. 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணி நம்பினாள். அசைக்க முடியாத நம்பிக்கை. தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகிறாள். தொட்டாள், வல்லமை வெளிப்பட்டது, சுகம் கிடைத்தது. இந்த 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணியை போல நாமும் நம்புவோம். இயேசு எனக்கு சுகம் கொடுக்கிறார், இயேசு என்னை தொட்டு சுகப்படுத்துகிறார், இயேசு என்னுடைய கணவருக்கு சுகம் கொடுக்கிறார், இயேசு என்னுடைய மனைவிக்கு சுகம் கொடுக்கிறார். நான் நலம் பெறுவதை இயேசு விரும்புகிறார். நான் நலம் பெறுவதை என் தேவன், குணமளிக்கக்கூடிய ஆண்டவர் விரும்புகிறார். என் இயேசு ஆண்டவருக்கு நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இயேசுக்கு எனக்கு கவலை இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு கவலைப்பட மாட்டேன். அன்புக்குரியவர்களே, அன்று 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணியை தொட்டு குணப்படுத்திய ஆண்டவர், 12 வயது சிறுமிக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஆண்டவர், இன்று நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் தொட வருகிறார். நாம் இயேசுவை தொட்டாலும், இயேசு நம்மை தொட்டாலும் சுகம் கிடைப்பது நமக்கு தான். நீங்க சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என்ன தொடணும், நீங்க என்ன தொடணும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் குணமளிக்கக்கூடிய தேவன், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள எல்லா விதமான வியாதிகளையும் தொட்டு சுகப்படுத்த இருக்கிறார். ஒவ்வொரு உடல் உறுப்பையும் இயேசுவின் பிரசனத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பாக நற்கண்ணி ஆண்டவருடைய பிரசனத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபிங்க. ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம், ஆண்டவருடைய அந்த வல்லமை உணர்கிற நேரம், தொடும் என் கண்களையே, தொடும் என் கால்களையே, தொடும் என் உடலினையே, தொடும் என் மனதினையே என்று சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக நாம் ஒப்பு கொடுத்து பக்தியோடு பாடுவோம். தெய்வம் நம்மை தொடுகிற நேரம் முடிந்தவர்கள் முழந்தால் படியெல்லாம் உங்களுடைய கைகளை எடுத்து எந்த இடத்துல வரை அந்த இடத்துல கை வைங்க. ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம் பக்தியோடு பாடுவோம்.
என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மையை நான் காண வேண்டுமே. பாடுவோம். தொடும் என் கண்களையே எல்லா சத்தமாக உம்மை நான் காண வேண்டுமே. இன்னும் சத்தமாக இயேசுவே உம்மையை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. காது சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளை நற்கொண்டை ஆண்டவருடைய பிரசனத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய கரங்களை எடுத்து காதுல வைங்க. காது ஒழுங்கா கேட்கலையா? காது ஒழுங்கா கேட்கல, காது ஒழுங்கா கேட்கல, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனை ஒப்பு கொடுங்க. காதுல ஓட்ட, காது கேட்கல, கஷ்டப்படுறேன், ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன். ஆண்டவரே இதை வந்து இருக்கிறேன், தொடுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே, தொட்டுடுங்க ஆண்டவரே. ஏதோ தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல காது சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளை தொட்டு சுகப்படுத்த இருக்கிறார். கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆவியிலேயே உன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உன் புகழ் பாட வேண்டுமே. நம்முடைய வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக அமையும். நம்முடைய குடும்பத்துல நாம் பேசிய பேச்சுகள் எத்தனையோ நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தி உறவை துண்டித்த அந்த நேரங்கள்லாம் அமைத்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய நாவு தொடட்டும். நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அபிஷேக வார்த்தைகள் அமையட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய அன்பான அந்த வார்த்தைகளை பேசணும். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தொடட்டும். ஓடும் என் நாவிலேயே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உன் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே புகழை பாட வேண்டுமே. தொடும் என் கைகளையே உன் பணி செய்ய வேண்டுமே. கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல கொண்டு வாங்க. ஆண்டவரே கை வலி, கையை தூக்க முடியல, ஆண்டவரே கை தூக்க முடியல, ஒரு கனமான வேலை செய்ய முடியல, கஷ்டப்படுற ஆண்டவரே. மூட்டு வலி, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன், ஒப்பு கொடுங்க. என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே.
பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் கைகளையே சேர்ந்து பாடுங்க. பணி செய்ய வேண்டுமே. இயேசுவே பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. ஆண்டவரே, எத்தனையோ விதமான தடைகள், கவலைகள், கடன் பிரச்சனை, குழந்தை வாக்கு இல்ல, தொழில நஷ்டம், குடும்பத்தில் நிம்மதி இல்ல, கணவன் சந்தேகப்படுறார், மனைவி சந்தேகப்படுறார், வேலை இல்ல, இன்றைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், குடிகார கணவன். ஆண்டவரே, இதை வந்திருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே, இனி மனதில் தொடுங்க ஆண்டவரே, இனி மனப்புண்கள் ஆரட்டும் ஆண்டவரே, மன்னிக்கணும் ஆண்டவரே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே ஆண்டவரே. தீராத தலைவலி, தீராத வயிற்று வலி, கழுத்துல வலி, வயிற்றுல கேன்சர், ரத்த போக்கு, ஒழுங்கா சாப்பிட முடியல, அல்சர் வியாதி, உடம்பெல்லாம் அரிப்பு, சொரியாசிஸ் வியாதி, சர்க்கரை வியாதி, சிறுநீர்ல கல்லு, கிட்னில ஸ்டோன், கிட்னி ப்ராப்ளம், 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரத்தத்துல அணுக்கள் கம்மியாயிருச்சு, ரத்தத்துல இதயத்துல ஓட்ட, ஹார்ட் ப்ராப்ளம், இதயத்துல அடைப்பு. இதோ வந்துட்டேன் ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, உடல் நோய்களுக்கு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே சுத்தமா உடல் நோய்கள் தீர வேண்டுமே. எல்லாரும் இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டும். எல்லாரும் கரங்களை மேல் எழுப்புவோம். எல்லாரும் கரங்களை மேல் எழுப்புங்க. உச்சம் தலை முதல் உள்ளம் காதில் உள்ள எல்லா விதமான வியாதிகளை ஒப்புக்கொள்ளுங்க. இன்னும் தேவன் தொடுகிறார். இந்த நற்கனி ஆண்டவர் தொடுகிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள அத்தனை விதமான வியாதிகளை இந்த நேரத்தில் தேவன் தொடுகிறார். மகனை மகளை அஞ்சாத, சிட்டு குருவிகள் பலவற்றை விட நீ மேலானவன், மேலானவள். நீ அஞ்சாத, பயப்படாத. உன் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் மேல் எனக்கு அக்கறை உண்டு, நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. என்னை நம்பு, என்னை நம்பு, என்னை முழுமையா நம்பு. தேவன் தொடுகிறா, தேவன் தொடுகிறா, தேவன் தொடுகிறா. அற்புத அதிர்ஷ்டம் தெய்வன் தொடுகிறா. தெய்வன் நம்மை தொடுகிற நேரா, தெய்வன் நம்மை தொடுகிற நேரா. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, சுகப்படுத்துங்காண்டவரே. எல்லாரையும் ஆசிர்வதிங்க, ஆசிர்வதிங்காண்டவரே. கொரோனா தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த தொற்றுநோயிலிருந்து நம்மை இறைவன் பாதுகாக்க ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள எல்லா விதமான வியாதிகளையும் தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவர் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீ மேலானவன் மேலானவன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்த தேவன் மறுபடி நாட்கிழமை இந்த தொற்று இந்த பாதுகாக்க இருக்கிறார். பக்தியோடு நாம் இருக்கிற இடத்துல இந்த விடுதலை ஜெபமாலையின் 10 மணியை நாம் சொல்லுகிற பொழுது குறிப்பாக நம்முடைய பங்கு மக்கள் அனைவரும் இந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க பெறவும் வரக்கூடிய நாட்களிலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய குடும்பத்தை நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க இதை 10 மணியை நாம் ஒப்புக்கொண்டு ஜெபிக்க இருக்கிறோம். மேலும் நம்மிடம் எத்தனையோ பேர் இந்த நாட்களில் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். அவருடைய விண்ணப்பங்களையும் நாம் ஒன்று சேர்த்து இந்த 10 மணியை பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை மீட்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும்.
இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யார் நம்மை இந்த உலகத்தில் கைவிட்டாலும் அந்த தெய்வம் நம்மை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் இதோ நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். பக்தியோடு மாண்பீகத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.